ஊருக்கு போனாலே கண்டிப்பாக வீக்கெண்ட் வந்தால் மாமா விடிய காலையிலே போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுவும் புரட்டாசி பிறக்க போகிறதுன்றதுனால விடிய காலையிலே போயிட்டு நான்வெஜ் போட்டியும் மட்டனும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இட்லி ஊற்றிட்டு பூரி செஞ்சது மட்டும்தான் நான். மட்டன் குழம்பு போட்டி எல்லாமே அத்தை தான் செஞ்சாங்க. அவங்க 2 வெங்காயம் 2 தக்காளி தான் எவ்வளோ குழம்பா இருந்தாலும் போடுவாங்க. காலையில் மதியம் நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். பட் ஏன் கையால் செஞ்சோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு கூட வராது. அது ஏன்னே எனக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை இதுக்கு பேர் தான் கைப்பக்குவம் போல். குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. அதே நேரத்தில் எவ்வளோ டிஷ்ஷாக இருந்தாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே குழம்பு மதியத்துக்கு சாதம் மட்டும் வடித்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போலலாம் கிளம்பிட்டோம். மணிமார்க் பிராண்டோட ஃபேக்ட்ரி வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்துட்டு பர்பி அந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். சென்னையிலேருந்து வரும்போது இந்த சைடு கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ எப்போ ஊருக்கு போகிறதா இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுவோம். பட் பாண்டி போனதுலேருந்து வேறு ரூட் வழியாக வருவோன்றதுனால இதை வாங்குறதே இல்லை, மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த டைம் அத்தையும் சித்தியும் ஆற்காடில் ட்ராப் பண்ணுன்றதுனால வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.